I understand. There are already parasites in society. You attack you people, you attack the system, and you want to join hands with them. I understand, Lawrence. I understand. Have you seen there are youngsters like cockroaches? They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activists, and they start attacking everyone. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்தியாவில் ஒரு ஜென்சி புரட்சி நடப்பதற்கான விதையை ஒரு அமைப்பு போட்டிருக்காங்க. யார் அந்த அமைப்பு, அந்த அமைப்பினுடைய பெயர் என்ன, அண்ட் இந்த விஷயத்த நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபமாக நீங்கள் சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்தால் சமீப ஒரு நாட்களில் காக்ரோச்சினுடைய அந்த ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி, காக்ரோச் இப்படியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாலிடிக்ஸ் அதிகம் கன்சியூம் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் இந்த வார்த்தைகள், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை பார்த்துருப்பீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம், கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இது Thursday ஈவினிங் இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு தான் அதை பப்ளிஷ் பண்ணுவோம். நாளைக்கு இதை பப்ளிஷ் பண்ணுற டைமில் கண்டிப்பாக இன்னும் 1 மில்லியன் ஜாஸ்தி கூட ஆயிருப்பாங்க. ஒரு 16 மில்லியன் 17 மில்லியன் கூட போயிருக்கலாம். வெறும் இன்ஸ்டாகிராம் பக்கம் ஆரம்பித்த ஒரு 4 நாட்களில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாம் பொலிட்டிக்கலாக ஆக்டிவான க்ரௌடு. பாஜக அரசின் மீது கோபம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க. முதல்ல எதனால் இந்த பக்கம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டோட உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் கடந்த மே 16ஆம் தேதி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் பலர் காக்ரோச் மாதிரி இருக்காங்க, பாரசைட்ஸ் மாதிரி, காக்ரோச் மாதிரி இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் இருக்காங்க. ஒழுங்கா எதுவுமே பண்ணாம எப்படி ஒரு காக்ரோச் எங்க இருக்கும், ஒரு கரப்பாம்பூச்சி எப்படி வாழும், ரொம்ப ஒரு இருட்டில் இருக்கும், ஒரு அழுக்கான இடத்துல இருக்கும், பாத்ரூம்ல இருக்கும், அசிங்கமான இடத்துல இருக்கும். அதை நசுக்கிறது, அதை கொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம், வந்துகிட்டே இருக்கும், நிறைய இடத்துல பரவி இருக்கும். ஒரு ஒட்டுண்ணிகள் எப்படி ஒட்டுண்ணிகள் வாழ்வாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படிதான் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் இருக்காங்க. ஒழுங்கான ஒரு படிப்பு இல்லை, ஒரு வேலை இல்லை, ஒரு எந்த ப்ரொஃபஷன் பார்க்குறாங்களோ அந்த ப்ரொஃபஷனுக்கான எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் அவங்க கிட்ட இல்லை. கேட்டால் மீடியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட், இன்ஃப்ளூயன்சரு, RTI ஆக்டிவிஸ்ட்னு சொல்லி சிஸ்டம் அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை, இன்னைக்கு இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்புகளை சேதப்படுத்தக்கூடிய வேலையை, இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய வேலையை இந்த இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு இவங்க, காக்ரோச்சஸ் இவங்க, பாரசைட்ஸ் இவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோவத்தை, அதிருப்தியை ஓரலா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறுச்சு. இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா குடிமகனுடைய உரிமையையும் பாதுகாக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம், அந்த வார்த்தைகள் எவ்வளவு அருவருப்பாக இருக்கு அப்படின்றத பல ஊடகங்கள்ல இருந்து செய்திகளாக வெளியாச்சு. பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளரும் இதை கடுமையா கண்டிச்சிருந்தாங்க. எப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இளைஞர்களை ஒரு காக்ரோச்னு எப்படி சொல்லலாம், கரப்பாம்பூச்சின்னு எப்படின்னு சொல்லலாம், ஒட்டுண்ணிகள்னு எப்படி சொல்லலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. உடனடியாக நீதிபதி அவருடைய கருத்துல இருந்து பின்வாங்கி இருந்தார். அதாவது, நான் இளைஞர்களை மீது நான் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன், இளைஞர்கள் தான் அந்த நாட்டினுடைய எதிர்காலம், அவர்கள் மீது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு பார்லேயே கூட நிறைய லாயர்ஸ் ஒழுங்கான படிப்பு இல்லாம பார்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. நிறைய வேலைகள் ஒழுங்கா படிக்காம அந்த ப்ரொஃபஷனுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லாமல் உள்ள போயிடுறாங்க. அதை சுட்டிக்காட்டி பேசும்பொழுதுதான் இப்படியான வார்த்தையை நான் பயன்படுத்தி இருந்தேன். நாட்டினுடைய இளைஞர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் அவ்வாறு கூறவில்லை அப்படின்றத நீதிபதி குறிப்பிட்டிருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிஸ்டம் அட்டாக் பண்றாங்க, மீடியான்னு சொல்லிக்கிறாங்க, RTI ஆக்டிவிஸ்ட்னு சொல்றாங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர்மெண்ட் கேள்வி கேட்கறது, அவங்க கிட்ட டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை செய்யறது, இந்த பேச்சு அப்படின்றதே ஒரு வெறுப்பு பேச்சனுடைய அடையாளமா தான் பலரும் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக தி வயர்ல ஒரு ஆர்டிகல் வெளியாகி இருந்தது நீதிபதியினுடைய கருத்தை ஒட்டி. அதாவது என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை காக்ரோச்னு சொல்றது, பாரசைட்னு சொல்றது, இது எல்லாம் எப்படி குறிப்பிட்ட ஒரு காலத்திலையும் வரலாறுல வெறுப்பு பேச்சை பேசக்கூடிய நபர்கள், ஹிட்லருடைய நாஜி பீரியட்ல யூதர்களை அப்படிதான் சொல்லுவாங்களாம், காக்ரோச்சஸ் அவங்க,
அவங்க வந்து ஒரு பாரசைட் லீச்சஸ் அப்படின்ற மாதிரி அவர்கள் மனிதர்களே கிடையாது, மனிதர்களா நாங்க அவங்கள மதிக்க மாட்டோம், அவங்க வந்து ஒரு கரப்பான் பூச்சி போன்ற மனிதர்கள், ஒட்டுண்ணிகள்னு சொல்லி ஹிட்லரனுடைய காலத்துல இந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கு. நாஜிகளால் யூதர்களை நோக்கி இந்த வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இப்படி சிறுபான்மையினரை நோக்கி எல்லா காலமும் ஒரு பெரிய ஒரு ஆண்ட மனோபாவம் கொண்ட அல்லது சிஸ்டத்துல பலன் பெற்று ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜமீன்தார் வந்து எப்படி ஒரு நிலமற்ற ஒரு கூலியை வந்து எப்படி பார்ப்பான், அவன் சக மனிதனாவே பார்க்க மாட்டாங்களா, அவன் வந்து ஒரு பூச்சி மாதிரி புழு மாதிரி பார்ப்பாங்களா, இப்படி தனக்கு ஈக்குவலான மனிதரே கிடையாது நீங்க அப்படின்னு அந்த ஒரு ஆதிக்க பார்வை வந்து பார்க்கக்கூடிய பார்வை தான் இந்த பார்வை. இப்படியான வார்த்தை நீதிபதி தரப்புல இருந்து வெளியாகி இருக்கிறது மிக மிக கண்டனத்திற்குரியதுன்னு எல்லாரும் கடுமையாக எதிர்த்திருந்தாங்க. இந்த சூழலை தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு ஆன்லைன் பக்கம் வந்து உருவாக்கப்படுது. இதை உருவாக்குபவர் யார் அப்படின்னா அபிஜித் தீப்கேன்னு சொல்லி ஒரு பாஸ்டன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கிராஜுவேட், அமெரிக்காவில் இருக்காரு. அவர் ஃபார்மர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னாள் ஊழியர், அதாவது சோஷியல் மீடியா கேம்பெயினிங், ஆன்லைன் கேம்பெயின் இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இப்போ அங்கிருந்து ஒரு பக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. நானும் வந்து காக்ரோச் தான், அவர் வந்து இந்த நாட்டினுடைய இளைஞர்களை வந்து கரப்பான் பூச்சின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு கரப்பான் பூச்சி தான், ஏன்னா என்னோட வேலை கிடைக்காம இருக்குது, இன்னைக்கு இப்படியான பல ப்ரொஃபஷன்ஸை தேர்வு பண்றது அல்லது அன்ஃபிட்டா யூத் இருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒழுங்கான கவர்னன்ஸ் கிடையாது, ஒழுங்கான அரசு இல்லை, மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, அரசு அதை ஒழுங்கா செய்வதில்லை. அப்படி செய்யாம முட்டி மோதி கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில போராடி இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து கரப்பான் பூச்சின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அருவருப்பானது, அசிங்கமானது அப்படின்ற பின்னணியில அவர் ஒரு பக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்து அதுல நீங்க ஃபில் பண்ணி நீங்க இந்த பக்கத்துல ஜாயின் பண்ணலாம், மெம்பர்ஸா நீங்க வந்து ஜாயின் பண்ணலான்ற ரெக்வஸ்ட்டை கொடுக்குறாரு. இன்ஸ்டாகிராம் பக்கமும் ஆரம்பிக்கிறாரு. அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் தான் வெறும் 4 நாட்கள்ல 10 மில்லியன் ஃபாலோவர்ஸை தாண்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாஜகவினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், காங்கிரஸினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், இது எல்லாத்தையுமே தாண்டி போயிருச்சு இன்னைக்கு. அவருடைய அந்த கோவம், அந்த கோவத்துல இந்த நாட்டினுடைய பிரச்சனை, பாஜக அரசு செய்யக்கூடிய பாஜக அரசினுடைய ஒரு கொடூரமான தோல்வி, நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது, மாணவர்களுடைய கல்வி தரம் அப்படின்றது மோசமா இருக்கிறது, நீட் பிரச்சனை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, பேப்பர் லீக்ல இருந்து அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாட்டினுடைய யூத்துக்கு வேலை இல்லாம இருக்கிறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூத், அரசியல் ரெப்ரசன்டேஷன் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை எந்த வகையிலையும் மாறாம இருக்கக்கூடிய பெரும் இளைஞர் படையினுடைய கோபம், இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பக்கமாக அந்த பக்கம் வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த பக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அப்படின்றது இந்திய இளைஞர்கள்ட்ட இருந்து வந்து சேர்ந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுல வலதுசாரிகள் அதை எதிர்த்தாலும் கூட வெறும் 4-5 நாட்கள்ல இந்த பக்கம் இவ்வளவு பெரிய அட்டென்ஷனை அடைஞ்சிருக்கிறதும் இவ்வளவு ஃபாலோவர்ஸை பெற்றிருக்கிறதும் உண்மையாகவே பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. கொஞ்சம் பயந்துட்டாங்க அல்லது கொஞ்சம் நடுங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு அரசை எதிர்த்து, ஒரு சிஸ்டமை எதிர்த்து, அரசை எதிர்த்து ஒரு இளைஞர் ரேண்டமா ஒரு பக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுல அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. சொன்ன உடனே உடனடியாக ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அந்த பக்கத்துக்கு கிடைக்குது. மிகப்பெரிய அளவுல இளைஞர் பட்டாளம் அந்த பக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம பொலிட்டிக்கலா ஆக்டிவா இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் தான் அந்த பக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் அரசியல் ஆர்வலர்களும் அந்த பக்கத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த பக்கம் வந்து இன்னைக்கு அப்படியே பிச்சு பறந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது இன்னும் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் கூட அந்த பக்கத்துல இணைந்திருக்கலாம். த்ருவரதி, இன்னும் பலர் வந்து அந்த பக்கத்துக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அரசியல்வாதிகள் அகிலேஷ் யாதவ் வந்து நானும் காக்ரோச் தான், என்னையும் வந்து அந்த இடத்துல சேர்த்துக்கோங்க, நானும் இந்த அரசை பார்த்து, இந்த சிஸ்டம் பார்த்து நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கேன்றத அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு. மஹுவா மொய்த்ரா அவங்களும் என்ன சேர்த்துக்கோங்கன்றத சொல்லியிருக்காங்க. இப்படி பலர் வந்து அந்த குழுவுல, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த மூவ்மெண்ட்ல வந்து இணைஞ்சுக்கிட்டே வராங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பாஜகவுக்கு ஏற்படுத்திருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பயந்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் உணர்த்தக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, நம்மளுடைய அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ஒழுங்கா இருக்கா அப்படின்ற கேள்வியையும் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு பாஜக அரசுக்கு அப்படின்னா எப்படி மீண்டும் பாஜக ஜெயிக்குது அப்படின்ற அந்த கேள்வியும் இந்த இடத்துல தொக்கி நிக்குது. ஏன்னா பாஜக 3வது முறையாக ஆட்சி வந்துட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய அதிருப்தி அரசின் மீது இருக்கு, அரசின் மீது கேள்விகள் இருக்கு, மக்களுக்கு கோபம் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற இடத்துல, இதை மெட்டீரியலைஸ் ஆக்கி வாக்குகளா கன்வெர்ட் பண்ற இடத்துல இன்னைக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸ் தோல்வி அடைஞ்சிருக்காங்களா? குறிப்பாக காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்கா? ஏன்னா எல்லா தேர்தலையும் காங்கிரஸ் தான் அந்த மேஜர் பார்ட்டி, பாஜகவுக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய மேஜர் பார்ட்டியா காங்கிரஸ் தான் இருக்கு. பட் காங்கிரஸ் அதை டிஃபெண்ட் பண்றாங்களா? ஒழுங்கா சண்டை போடுறாங்களா? இந்த கோவத்தை, இந்த ஒட்டுமொத்த கோவத்தை மெட்டீரியலைஸ் பண்ணியிருக்காங்களான்ற கேள்வி வந்து இது முன் வச்சிருக்கு. நம்ம ரீசெண்டாவே பார்த்துட்டு இருக்கோம் காங்கிரஸினுடைய செயல்பாடுகள், எந்தெந்த மாநிலத்துல
அவங்க என்னென்ன பாஜகவை எதிர்ப்பதுதான் ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய நலன் அப்படின்றது பாசத்தை தடுப்பது. அதற்காக எல்லாரும் எல்லா கசப்பையும் தள்ளி வச்சுட்டு பாஜகவை எதிர்க்கிற அந்த சண்டையில முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்றதுதான் இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டாவா இருக்கலாம். அதுக்கு முன்னாடியும் கூட அதுதான் அஜெண்டாவா இருந்தது. சிவசேனா வந்து இந்தியா கூட்டணியில இருப்பாங்க. மிகப்பெரிய டிஃபரன்சஸ் இருக்கும் அந்த பார்ட்டிக்கு. அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ்ல மேற்கு வங்கமும் சிபிஎம்மும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா இந்தியா அலையன்ஸ்ல அவங்க ஒன்னா இருப்பாங்க. சிவசேனா இந்தியா அலையன்ஸ்ல இருக்கும். இன்னொரு பக்கம் சிபிஐ சிபிஎம் இருப்பாங்க. ஒரு சிவசேனா ஒரு ரைட் விங் பார்ட்டியா தான் இருந்திருக்காங்க. பட் அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூட வரும்போது அவங்க எல்லாரையும் இன்கார்பரேட் பண்ணி தான் இந்தியா அலையன்ஸ் வந்து பில்ட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அலையன்ஸே சுக்குநூறா உடஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறோம். காங்கிரஸ் வந்து பேக் ஸ்டாபிங் பண்ணுது, முதுகுல குத்துறாங்கன்றது அகிலேஷ் யாதவும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேஷ்ல தேஜஸ்வி யாதவ் பீகார்ல அவரும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அந்த கேள்வி இந்த இடத்துல வந்து நிக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா பல ஆர்டிகல்ஸ் இதை ஒட்டி வந்திருக்காங்க. ஒரு இளைஞர் ஒரு பக்கத்தை ஆரம்பிக்கிறார், இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. பாஜகவுக்கு எதிராக இந்த அரசு நடக்கக்கூடிய அநியாயங்களை சுட்டிக்காட்டி ஒரு பக்கத்தை ஆரம்பித்ததுக்கே இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஏன் மெட்டீரியலைஸ் பண்ணல? அதை எதிர்கட்சிகள் கோட்டை விட்டுட்டாங்களா? எதிர்கட்சிகள் மக்களினுடைய மனநிலையை புரிந்து கொள்ளவில்லையா? இளைஞர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளவில்லையா? ஜென்சிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய கேப் எழுந்துருச்சா அப்படின்ற கேள்வியை நோக்கி இது போது. அது மெட்டீரியலைஸ் ஆகுமா இல்லையான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இறுதியாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தால ஏதாவது சாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த ரிசல்ட் வந்து பல படிப்பினைகளை நமக்கு கொடுத்துருச்சு. நம்ம அப்படி சாதாரணமா எடை போட்டுற முடியாது. ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆரம்பிச்சு ஆட்சியை மாத்திடுவாங்களா அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் இப்ப கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் என்னுடைய படிப்பினை. மோஸ்டா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வெறும் இன்ஸ்டாகிராம்ல கட்சி நடத்துறாங்க அல்லது வாட்ஸ்அப்ல கட்சி நடத்துறாங்க, சோசியல் மீடியால கட்சி இருக்கு, களத்துல கட்சி நடத்தினாதான் நீ கட்சி நடத்துறன்னு ஒத்துப்ப அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை இனிமே நான் சொல்ல வேணான்னு இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய படிப்பினை அல்லது நம்ம கத்துக்கிட்டது இந்த எலெக்ஷன் முடிவுகள்ல இருந்து இதுதான். இப்படியான ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா ஓட்டர்ஸ் மத்தியிலன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கும். அதை ஒழுங்கா மெட்டீரியலைஸ் பண்ணி ஒரு பார்ட்டி கேப்சர் பண்ணி பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான பொட்டன்ஷியல் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு என்ன சொல்றது, வரலாறுன்னு சொல்ல முடியாது, நமக்கு வந்து நிகழ்காலம் உணர்த்தி இருக்கக்கூடிய பாடம். அதை யார் பண்ண போறா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இந்த கோபம் அரசின் மீது இவ்வளவு கொடூரமா இருக்க அரசு மேல, அரசை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுல மக்கள் ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்காங்க. இளைஞர்களுக்கு பாஜக அரசின் மீது ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த பக்கம் வந்து காட்டியிருக்கு. இது வாக்குகளா மெட்டீரியலைஸ் ஆகி ஆட்சி மாற்றத்துக்கு இது வழிவகுக்குமா, அது அந்த அளவுக்கு பாஜக இதை விடுமா, அல்லது இது வந்து கூடிக்கலையில ஒரு கூட்டமாக இது இருந்து முடிஞ்சிருமா அப்படின்றதுக்கு நமக்கு வரக்கூடிய காலம் தான் பதில் சொல்லும். பட் இது மெட்டீரியலைஸ் ஆனா நிச்சயமாக பாஜக வீட்டுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு. அது காங்கிரஸ் கூட்டணியில இருந்து பண்ண போறாங்களா அல்லது இன்னொரு கூட்டணி வரப்போதா அப்படின்றலாம் நமக்கு தெரியல. பட் ஜென்சிக்கு இந்த அரசின் மீது ஒரு வெறுப்பு அப்படின்றது இருக்கு, இந்த சிஸ்டம் மீது ஒரு கோபம் அப்படின்றது இருக்கு. அதற்கு உதாரணமாக தான் நம்ம இப்ப தமிழ்நாட்டிலேயே அதற்கான ரிசல்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஃபுல் ஸ்வீப் தமிழ்நாட்டில் இல்லைனா கூட ஒரு கன்சிடரபிளான ஒரு வெற்றியை அவங்களுடைய கோபம் வந்து அவங்க ஆதரிச்ச கட்சிக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படியான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற இந்த பக்கத்தையும் இதுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸையும் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் இவர்களை புறம் தள்ளி ஒரு அரசியலை செய்தார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற முடியாது. அவர்களுடைய அந்த அரசியல் பார்வையை அவங்க வந்து மாற்றிக்கொள்ளணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன, நீ தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, சுத்தி நடக்கக்கூடிய ஜென்சி ரெவல்யூஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கால, நேபாளில், பங்களாதேஷ்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் கூட நம்ம ஓரளவுக்கு அதை சேர்த்தே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் பழைய நடைமுறையை கைவிட்டு கொஞ்சம் புதுசா உள்ள இறங்கினாதான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும் அப்படின்றதுதான் நமக்கு சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சொல்லக்கூடிய பாடம். என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வேலை செஞ்சு அது மெட்டீரியலைஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்டா தான் நம்ம இதை பாக்குறோம். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுவதற்கான நோக்கம், அந்த பக்கத்தை ட்விட்டர் பக்கத்தை வந்து முடக்கிட்டாங்க. அது வந்து ஒரு 200K ஃபாலோவர்ஸ்லாம் தாண்டி ட்விட்டர்ல போயிட்டு இருந்த உடனே காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஒன்றிய அரசு முடக்கிட்டாங்க. எப்படி பிரதமரினுடைய இந்த மோடி ஸ்டோரி டாக்குமெண்ட்ரி வந்தப்போ அந்த டாக்குமெண்ட்ரி முடக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி இந்த பக்கமும் முடக்கப்பட்டிருக்கு. காக்ரோச்சஸ் பேக் இன் இன்னொரு பக்கத்தை ட்விட்டர்ல வந்து அபிஜித் தீப்கே வந்து தொடங்கியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் பக்கம் இன்னும் முடங்காம இருக்கு. ஸோ நீங்க வந்து நிறைய காக்ரோச்சஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய பின்னணி அப்படின்றது இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.